ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த தீபாவளிக்கு சாஃப்டான ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தீபாவளினாலே குலோப் ஜாமுன் எல்லார் வீட்லேயுமே ஒரு ஸ்பெஷலான ரெசிபியாக தான் இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற ஸ்வீட்டுங்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தீபாவளிக்கு பெரும்பாலும் குலோப் ஜாமுன் செய்யும்போது இன்ஸ்டன்ட் பவுடர் வாங்கி தான் செய்வோம். அப்படி செய்யும்போது குலோப் ஜாமுன்ல எந்த ஒரு விரிசலுமே விழுகாமல் நல்ல குண்டு குண்டாக அழகாக செய்யணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதே போல் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்ல குண்டு குண்டாக சாஃப்டான ஜூஸியான டேஸ்ட்டில் எப்படி குலோப் ஜாமுன் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி நான் ஜிஆர்பியில் தான் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் குலோப் ஜாமுனுக்கு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம குலோப் ஜாமுனுக்கு மாவை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம குலோப் ஜாமுனுக்கு வாங்கி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் போட்டிருந்ததுனால நான் இன்றைக்கி 2 பேக்கெட்டுமே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை பிசைகிறதுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பால் தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, நீங்கள் தண்ணி கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பால் தண்ணி ரெண்டில் எது சேர்த்தாலும் சரி, சூடு பண்ணி சேர்க்க வேணாம். பால் சேர்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பாலாக சேர்த்துக்கங்க. அப்படி இல்லாமல் தண்ணி சேர்த்திங்கன்னா நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலை சேர்த்துக்கங்க. அதே போல் பால் சேர்த்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிசைய முடியும். அதே போல் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் மாவை பிசைஞ்சிடாதீங்க. மாவை பிசையும் போது கையில் பிசு பிசுப்பாக இந்த மாதிரி மாவு ஒட்டணும். அப்போ தான் குலோப் ஜாமுனுக்கு சரியான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போது மாவை பிசைஞ்சாச்சு. இந்த மாவை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அதுக்குள்ளே குலோப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் பாகை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சுகர் பாகு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க. 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்ததுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. குலோப் ஜாமுனுக்கு சுகர் பாகு காய்ச்சும் போது எப்போதுமே தண்ணியும் சுகரும் சேம் குவான்டிட்டியாக தான் இருக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்ததுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதே சரியாக இருக்கும். சுகர் பாகு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் குலோப் ஜாமுனை நம்ம சுகர் பாகில் சேர்க்கும்போது குலோப் ஜாமுன் இந்த சுகர் பாகை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் ஒரு கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி சுகர் பாகும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. குலோப் ஜாமுனுக்கு சுகர் பாகு செய்யும்போது ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் இப்படியெல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. சுகர் முழுக்க கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. அவ்வளோதான். இப்போ சுகர் பாகு நம்ம ரெடி பண்ணிட்டோம். குலோப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் பாகை ரெடி பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை குலோப் ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது மாவை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குலோப் ஜாமுன் மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக 2 கையிலையுமே எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து உருண்டை செய்ய ஆரம்பிங்க. இல்லைன்னா மாவு கையில் ஒட்டும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி கையில் நெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு மாவு எடுத்தனோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குலோப் ஜாமுனுக்கு சரியாக இருக்கும். குலோப் ஜாமுன் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் செய்யும்போது தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே போல் மாவை உருட்டி எடுக்கும்போதே எந்த ஒரு விரிசலுமே இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணும். இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டையை உருட்டி எடுக்கும்போது இந்த உருண்டை ஷேப் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இதே போல் விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் குலோப் ஜாமுன் உருண்டைகளை முதல்ல பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு 15 உருண்டைக்கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை முதல்ல நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நான் எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாமுன் உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். குலோப் ஜாமுன் பொரிக்கும் போது மட்டும் எப்போதுமே எண்ணெயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணாலே போதும். நம்ம குலோப் ஜாமுன் உருண்டைகளை அந்த எண்ணெயில் சேர்த்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது வெந்ததுமே பார்த்திங்கன்னா எலும்பி அழகாக மேலே எல்லா உருண்டையுமே வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம குலோப் ஜாமுன் உருண்டையெல்லாம் சேர்த்த உடனே இந்த மாதிரி கோல்டன் கலரில் சவந்து வராமல் சட்டுன்னு கருகி போயிடும், உள்ளே வெந்து வராது. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்லா திருப்பி போட்டு இந்த குலோப் ஜாமுனை எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சவந்து வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நல்லா கோல்டன் கலரில் சவந்து வெந்து வரும்போது தான் இந்த சுகர் பாகில் சேர்த்தோடனே குலோப் ஜாமுனும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அந்த சுகர் பாகு எல்லாத்தையுமே உள்ளே இழுத்து வச்சுக்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் குலோப் ஜாமுன் எல்லாமே வெந்து வந்துருச்சு. இது எல்லாத்தையும் அழகாக வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. எந்த ஒரு விரிசலுமே இல்லாமல் சூப்பராக குலோப் ஜாமுன் நமக்கு தயாராகி வந்துருச்சு. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுத்த உடனே சுகர் பாகு நல்லா ஓரளவுக்கு சூடாக இருக்கும். அந்த சூட்டில் இந்த குலோப் ஜாமுனையும் சூடாகவே சேர்த்துருங்க. அதே போல் மீதம் பொரிச்சு எடுக்கிற குலோப் ஜாமுனையுமே டக்கு டக்குன்னு அந்த சூட்டோடய சேர்த்துருங்க. இந்த மாதிரி சூடாக சேர்க்கும்போது குலோப் ஜாமுன் வந்து ஈஸியாக இந்த சுகர் பாகை உள்ளே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். 20 நிமிஷத்துக்கிட்ட இந்த குலோப் ஜாமுன் சுகர் பாகில் ஊறி வந்தாலே போதும். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. குலோப் ஜாமுன் எந்த அளவுக்கு சூப்பராக ஊறி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோதான், நல்ல சாஃப்டான ஜூஸியான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுனை இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே இந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.